Hi friends, welcome to SP Electronics Channel. நம்ம சேனல்ல சோலார் டிசி ஃபேன் பத்தின வீடியோஸ் அதிகமா போட்டு வந்தோம். பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃபரண்டான வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேட்டரி பேலன்சிங் மிஷினை பத்தின அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ வந்து பார்த்திருந்தோம். சோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோ இந்த பேட்டரி பேலன்சிங் மிஷினை பத்தின வீடியோ போட்டதுல இருந்து கஸ்டமர் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படினா இது எப்படி யூஸ் பண்றது ப்ரோ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி பேட்டரி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறதை கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ யார் வீடியோஸை பார்த்துட்டு மிஸ் பண்ணாம அதை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி தரோம், சின்ன விஷயம் சொல்லி தரோம். கால் பண்ற நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம சொல்லி தந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறுபடியும் நம்ம கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியல. அதனால நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா எந்த வீடியோ பார்த்தாலும் முழுமையா பாருங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து அதில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். ஸோ இப்போ இன்னைக்கு என் கையில் இருக்கிற பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 12 ஏஹெச்க்கான பேட்டரி பேக் இது. ஸோ 8 சீரீஸ் 2 பேரலில் செய்யப்பட்ட பேட்டரி பேக்கு. ஸோ ஸ்பாட் வெல்டிங் மட்டும்தான் பண்ணியிருக்கு, மற்ற எந்த ஒரு ஒயரிங் கனெக்ஷன் எதுவுமே வந்து பண்ணலை. ஸோ இந்த ப்ரொசீஜர் இது முன்னாடி ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செல்லை வந்து நம்ம செக் பண்ணணும், ஐஆர் டெஸ்ட் பண்ணணும், வோல்டேஜ் வந்து செக் பண்ணணும், அடுத்து வந்து ஹோல்டர் எடுக்கணும், நிக்கல் ஸ்ட்ரிப் கட் பண்ணி இது தேவையான நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து நம்ம வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கணும். ஸோ பண்ணி முடிச்சது பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா பிஎம்எஸ் எடுப்போம், B1லேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி சர்க்யூட் க்ளோஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இதில் வந்து யூஸ் பண்ணிய செல்லு 16 செல்லு வந்து மொத்தமாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் இருக்கும், ஒவ்வொன்றுத்துலையும் டிஃப்ரெண்ட் எம்ஏஹெச் இருக்கும். எல்லாத்தையும் வந்து இந்த பேட்டரி பேக்குக்கு ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணால் மட்டும்தான் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று பேசி இப்படி நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கின்னு ஒர்க்கை வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கிடுவோம். பேட்டரி அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆஃப் ஆகாது, ஃபுல் மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு பேட்டரியை டெஸ்ட் பண்ணணும், அதன் பிறகு பேட்டரி பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம பேட்டரி பேலன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளாக அந்த வீடியோ போடலாம்னு நினச்சின்னு இருந்தால் டைம் வந்து கிடைக்கல. ஸோ இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு இந்த பேட்டரி பேக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணி முடித்த உடனே ப்ளஸ் எது மைனஸ் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ இந்த சர்க்யூட் ஃபுல்லாக வந்து டேப் அடித்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் டேப் அடித்து எடுத்துக்கிறேன் அதை. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற டேப் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ டேப் அப்படின்னு சொல்லுவோம். நிக்கல் ஸ்ட்ரிப்புக்கு மேலே அடிக்கிறதுக்கு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கப்டான் டேப்னு ஒரு டேப் இருக்குது, அந்த டேப் அடிக்கணும். ஸோ நான் வந்து அடிக்கலை, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ டேப் அடிச்சிடுறேன். இந்த டேப் அடிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம பேட்டரி அசம்பிள் பண்ணும்போது எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட்டும் தேவையில்லாமல் ஆகாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம், காற்று, தண்ணி அதெல்லாம் பட்டு உள்ளே இருக்கிற நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து துருப்பிடிக்கும். அந்த துருப்பிடிக்கிறது நடக்காது. மற்றபடி நம்ம பேட்டரி பேக் பண்ணும்போது இந்த டேப் கண்டிப்பாக அடிச்சு பண்ணணும். பேட்டரி வந்து நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வெல்டிங் எப்படி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து இணைச்சாச்சு. ஸோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுருக்குறோம். நம்ம உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி மடித்து விட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது. ஸோ இதில் மைனஸ் எடுத்துக்கலாம். பேட்டரி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பிஎம்எஸ் கனெக்ஷன் ஒயர் எல்லாமே சைடில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் சைடில் வந்து கனெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து ப்ளஸ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இந்த சைடு ப்ளஸ் எடுத்துக்கலாம் சைட்லேருந்து. பேக்கிங் நல்லா க்ளீனாக இருக்கும், அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ டேப் அடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேட்டரியில் நம்ம டேப்பிங்லாம் வந்து அடிச்சு பக்காவாக வந்து எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50%க்கான பேட்டரியோட அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பேக்கிங் தான் நம்ம வந்து குவாலிட்டி வந்து காமிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பேட்டரி வந்து எடுத்தாச்சு. இப்போ பேலன்சிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த மிஷினை பற்றின ரிவ்யூ வந்து நான் போட்டேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா மறுபடியும் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் போனால் வீடியோட லென்த் வந்து அதிகமாக போயிடும். ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் வந்து மொத்தமாக வந்து 25 ஒயர் வந்து கொடுத்துருவாங்க. இது 24 சீரிஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஒயர் வச்சு பேலன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 25 ஒயர் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து 2 ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சைடு வந்து ஒரு ஒயரில் பிளாக் கலர் இருக்கும், இதுதான் வந்து பேட்டரியோட மைனஸ், பி மைனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் ப்ளஸ் வந்து இருக்கும், இது வந்து பேட்டரியோட ப்ளஸ், பி ப்ளஸ், பேட்டரி ப்ளஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ பேட்டரி பேக்கில் பிஎம்எஸ் ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரியில் வந்து ப்ளஸ் மைனஸ் எது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிமீட்டரோட ஒயர் எடுத்துங்க, மல்டிமீட்டர் 200 வச்சுக்கின்னு நீங்கள் இதை செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து வோல்டேஜ் வந்து காமிக்குது 27.4 வோல்டேஜ் வந்து மல்டிமீட்டரில் காமிக்குது. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டுக்கான பேட்டரி. இப்போ ஓரளவு ஃபுல் சார்ஜில் வந்து 29 வோல்ட் வந்துச்சுன்னா பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ்னு அர்த்தம். ஸோ 27 வோல்ட் வந்து காமிக்குது. ஸோ இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ், உங்களுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு. ஸோ இதை அப்படியே வந்து ஞாபகத்தில் வச்சுங்க, இல்லை மார்க்கர் எடுத்து இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 20 ஆம்ஸ்க்கான பிஎம்எஸ் இப்போ நம்ம பண்ண போகிறது கிடையாது, எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஸோ நான் அந்த ஒயர் சொன்னேன்ல சென்ஸ் ஒயர், இந்த சென்ஸ் ஒயர் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து லைனாக வந்து இப்போ பி மைனஸ்னால் இதுக்கப்புறம் வந்து 1 2 3ன்னு ஒவ்வொரு ஒயராக ஒரு கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்று இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாக் கலர் ஒயர் வரும் பார்த்தீங்களா, அந்த இந்த ஒயரில் பிளாக் கலர் ஒயர் வரும், அது வந்து பேட்டரியோட மைனஸில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சால்டரிங் மிஷின் வந்து போடலாம்.
சால்ட்ரிங் மிஷினை போட்டு ஈயத்தை வந்து அதில் வந்து உருக்க வச்சுக்கலாம். இப்போ எல்லா நிக்கல் ஸ்ட்ரிப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈயத்தை வந்து உருக்கி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் ஒயரில் இருக்கிற மைனஸ் ஒயர் பிளாக் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு மைனஸில் பேட்டரியோட மைனஸில் வந்து கனெக்ட் பண்ணிங்க. ஸோ அதன் பிறகு இந்த மைனஸ் ஒயருக்கு அப்புறம் என்ன ஒயர் இருக்கோ, இப்போ இதில் வந்து வெள்ளை கலர் ஒயர் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் ஒயராக எடுத்து லைனாக வந்து எத்தனை சீரிஸ் இருக்கோ அத்தனை சீரிஸ் வரைக்கும் வச்சுக்கினே போகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து 9 ஒயர் எடுத்து நம்ம வந்து இதில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. 8 சீரிஸுக்கு 9 ஒயர் வந்து கொடுத்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. இப்போ இதோட ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதில் இன்னொரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேட்டரியோட ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ் ஒயர் கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும், போர்டு வந்து ஆன் ஆகும். ஸோ அதனால் வந்து ப்ளஸ் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது கடைசியாக வந்து நாங்கள் வந்து எல்லோ கலர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதே எல்லோ கலர் கூட, அதாவது கடைசியாக எத்தனை சீரிஸில் ஒயர் முடியுதோ அந்த ஒயர் கூட இன்னொரு கனெக்டரோட அந்த ப்ளஸ் ஒயர் ரெட் கலர் ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணிடணும். இது நீங்கள் எத்தனை சீரிஸுக்கு பண்ணாலும் ப்ரொசீஜர் வந்து இதே தான். உங்களுக்கு இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ரெட் கலர் ஒயர் மட்டும் எல்லா பேட்டரியோட ப்ளஸில் வந்து கடைசியாக வந்துடணும். அது கூட இன்னொரு சீரிஸ் ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து வந்துடணும். அதையும் வச்சுக்கிறோம் இப்போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா ஒயரிங் எல்லாமே வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. பி மைனஸில் ஸ்டார்ட் ஆகி ப்ளஸ் வரைக்கும் எடுத்து போயிடுச்சு. கடைசியாக மட்டும் 2 ஒயர் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த மாடலில் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த போர்டு வந்து எடுத்துக்கணும். ஸோ இதான் வந்து மெயின் போர்டு, ஆக்டிவ் பேலன்சிங் பிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம் இதை. ஸோ இதில் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இதிலே வந்து 0, அதாவது பி மைனஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பி மைனஸ்லேருந்து பி ப்ளஸ் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி பிளாக் கலர் வந்து பி மைனஸில் வர மாதிரி வச்சு கனெக்ட் வந்து பண்ணிக்கணும். ஸோ அடுத்த பின்னு இன்னொரு பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னு எடுத்து டைரெக்டாக சொருவிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். 3 டைம் பீப் சவுண்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பீப் சவுண்ட் வந்து லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சு அப்படின்னா பேட்டரி கூட வந்து பேட்டரி எல்லாமே பர்ஃபெக்டாக கனெக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறீங்க, ஆக்டிவ் ஆகிடுச்சு, அதாவது கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்து காமிக்கும். ஸோ இதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, NEEY அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது மூலிமா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம பேட்டரியோட ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் பேட்டரி வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி கனெக்டில் தான் இருக்கோ தவிர பேலன்சிங் வந்து ஆகலை. நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அது பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷினை கனெக்ட் பண்ணுறது ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். NEEY அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்காது, க்ரோம்லையும் இருக்காது, கண்டுபிடித்து கஷ்டம். ஸோ நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டு தான் அந்த அப்ளிகேஷன் வந்து வாங்கியிருந்தோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு LED லைட் வந்து பிளிங்க் ஆகினே இருக்கும். இந்த மாதிரி ஆக சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுவும் பண்ண தேவை. மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த போர்டு என்னென்ன போர்டு வந்து இப்போ இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இது உங்கள் பேலன்ஸோட நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த நேம் இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்டிங் பேஜுக்கு போயிடும். கனெக்ட் ஆன உடனே உங்களுக்கு இதில் வந்து லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து நின்று லைட் அப்படியே வந்து பிளிங்க் ஆகாமல் எரியுது. ஸோ இதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸ்குள்ளே போய்ங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த பேட்டரி எத்தனை சீரிஸ் பேட்டரி, எத்தனை AH, என்ன பேட்டரி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செட்டப் வந்து பண்ணணும். ஸோ இதில் 8 செல் வந்து யூஸ் பண்ணியிருக்குது, 8 சீரிஸ் பேட்டரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை AH அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது 12 AHக்கானது. அதனால் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறதுல AHல நீங்கள் அது எத்தனை AH அதை மாற்றிக்கணும். ஸோ பேட்டரி டைப் வந்து LFP பேட்டரி, NCM பேட்டரி, அந்த மாதிரி பல இருக்குது. நம்மளது லித்தியம் பாஸ்பேட் LFP பேட்டரி. அதை கொடுத்துட்டு எல்லாத்துலேயுமே கொடுத்தோடனே செட் கொடுத்துடணும். செட் இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எதுவும் ஆகிடும். ஸோ பிறகு இங்கே வந்து இது வந்து ஆன் ரன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் இப்படி ஆன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். க்ரீன் கலர் லைட் லாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. க்ரீன் கலர் லைட் வந்து கடைசியாக வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லைட் வந்து எப்போ எரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக நிற்கிதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து பேலன்ஸ் ஆன மாதிரி கணக்கு. இப்போ கனெக்ஷன் பண்ணி முடிச்சோடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பேட்டரியோட வோல்டேஜ், பேட்டரியோட ஆம்ஸு, அது இல்லாமல் வந்து பேட்டரியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கம்ப்ளீட் டீட்டெயில் இதில் வந்து காமிச்சிடும். ஸோ இங்கே பேட்டரியோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து ஈக்குவலாக ஆகின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கும். பேலன்ஸ் கரண்ட் வந்து காமிக்கும், எத்தனை ஆம்ஸில் வந்து பேலன்ஸ் ஆகின்னு இருக்குது அப்படிங்கிறது. அதாவது அது வந்து ப்ளூடூத் லிங்க்கு கனெக்டடில் இருக்கா என்ன அப்படிங்கிறது தெரியும். எவ்வளோ நேரம் ரன் ஆகுது அப்படிங்கிறது இங்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாத்தையும் வந்து பார்த்துங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8 சீரிஸ்லாம் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படிங்கிறது எங்கள் அழகாக வந்து காமிச்சு கொடுத்துரும். ஒன்றுத்தில் வந்து 3.328 வந்து 3.3029 அந்த மாதிரி வந்து பல இருக்குது. வோல்டேஜ் மட்டும் கிடையாது, ஆம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகணும். ஸோ அந்த ஆப் வந்து அதை பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக காமிச்சு கொடுத்துரும். B1 சக்ஸஸ் நல்லா இருக்குது, B2, B3, 4 எல்லாமே வந்து சக்ஸஸ், எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அழகாக வந்து காமிச்சு கொடுத்துருது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களாம் அதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கணும் என்னென்ன அப்படிங்கிறது. பேட்டரியோட AHலாம் வந்து மாறி இருக்குது பாருங்கள். இது 12 AHஆ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். LFP பேட்டரி 8 சீரிஸு. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ நேரத்தில் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து டைம் வந்து சொல்ல முடியாது. அது ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி, பேட்டரியோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ நல்ல பேட்டரி ஆல்ரெடி பேலன்ஸ் பண்ணி வந்த பேட்டரி அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஆகிடும். ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இல்லை ஒரு 1 ஹவருக்குள்ளே ஆகிடும். ஸோ பேட்டரி ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னா 3 to 4 ஹவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி அதை கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் வந்து என்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை கலர் லைட்டு, இது மினுக்கு நின்று எரியும். ஸோ இது பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நிற்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எரியும். அது இல்லாமல் பேலன்ஸ் ஆகி முடிச்சோடனே பீப் சவுண்ட் வந்து இந்த மிஷின்லேருந்து கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்டேட்டஸில் வந்து ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும், பேலன்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது இங்கே வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சும் பேட்டரி வந்து ஓகேவா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் யாராச்சும் வேணும் அப்படின்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து எடுத்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ப்ரொசீஜர் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ யாருமே இது வரைக்கும் தமிழ் சேனலில் அவ்வளோவா இந்த மாதிரி மிஷின்ஸை வந்து யாருமே வந்து க்ளீனாக வந்து இன்னமும் வீடியோ போடல. ஸோ நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து பிஎம்எஸ் லைன் கொடுக்குறது உங்களுக்கு தெரியும். 0 to அதாவது B-லேருந்து லைனாக வந்து ஒன்று கொடுத்துட்டு வந்து அவுட்புட்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதன் பிறகு எந்த ஒரு வேலையும் கிடையாது. பேலன்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க, பேட்டரி பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎம்எஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சுருட்டி மறுபடியும் வந்து பேக்கிங் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 16,000 வரும். இந்த ஆக்டிவ் பேலன்ஸோட ரேட் வந்து 16,000 வரும். இது வந்து இன்றைக்கி ரேட்டு. ஸோ ரேட் வந்து அடுத்தடுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ரேட்டும் லித்தியம் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஏறின்னு வருது. லித்தியம் பேட்டரி, பிஎம்எஸ் எல்லாமே வந்து ரேட்டு வந்து ஏறிடுச்சு. இன்னும் பேட்டரியோட விலை வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைனாவில் லாக்டவுன் மாதிரி ஏதோ போட்டாங்களாம் பந்த் அப்படின்றதுனால பேட்டரி ரேட்டு வந்து விலை அதிகமாகிடுச்சுன்னு நாங்கள் வாங்குற கம்பெனியில் சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யெல்லாம் எங்களுக்கு தெரியாது, சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.